Guys, welcome back to Girls Expert. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டாப் 25 சீரியல்ஸ் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். என்னென்ன சீரியல் டாப் 5 பிளேஸில் வந்திருக்கு, ஸோ டாப் 10 தமிழ்நாடு சீரியலில் என்னென்ன சீரியல் வந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிஆர்பி ரேட்டிங்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா இப்போவே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக டாப் 1 அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே போல் சன் டிவி சீரியல் தான் டாப் 1 பிளேஸை ரீச் பண்ணியிருக்காங்க. கயல் ரேட்டிங் பார்க்கும்போது 10.33 ரீச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் 3 முடிச்சு, ஸோ இதுவும் சேம் சன் டிவி சீரியல் தான். ரேட்டிங் பார்க்கும்போது 9.74 ரீச் பண்ணியிருக்காங்க. தேர்டு பிளேஸில் இந்த தடவை சேஞ்சிங் நடந்திருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேர்டு பிளேஸில் சிங்கப்பெண்ணே இருப்பாங்க. இந்த தடவை 4th பிளேஸில் சிங்கப்பெண்ணே போயிருக்காங்க. தேர்டு பிளேஸில் மருமகள் வந்திருக்காங்க. ரேட்டிங் பார்க்கும்போது 9.17. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது மேரேஜ் ட்ராக் தான். ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டாப் 4 பிளேஸில் சிங்கப்பெண்ணே இருக்காங்க. 8 இருப்பாங்க. இப்போ டாப் 4ல் 9 ரீச் பண்ணியிருக்காங்க. 9.05. இந்த தடவை வந்து அழகனோட உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி எபிசோட்ஸ் காட்டியிருக்காங்க. மேபி வந்து அப்கமிங்கில் டாப் 3க்கு போக சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் கம்மிங் கிளைமேக்ஸ் வரப்போகிற சுந்தரி ரேட்டிங் பார்க்கும்போது 8.63 டாப் 5 சீரியலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆஃப்டர் டப்பிங்கில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ராமாயணம் ரேட்டிங் பார்க்கும்போது இந்த தடவை 7.94 ரீச் பண்ணி 6th பிளேஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 8 இருந்தாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் லோ தான், பட் 6th பிளேஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 7th பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவியோட சீரியல் வந்து சிறகடிக்க ஆசை ரேட்டிங் பார்க்கும்போது 6.37 ரீச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் சீரியல்ஸில் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் வியூவர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 8th பிளேஸில் இப்போ ரீசெண்டாக வந்த நியூ சீரியல் ரஞ்சினி ரேட்டிங் பார்க்கும்போது 6.33 ரீச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கார்த்திகை தீபம், ஸோ நியூ ட்ராக் நியூ எபிசோட்ஸ் பார்க்கும்போது வேறு லெவல் ரேட்டிங்கை ரீச் பண்ணி 6.21 ரீச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் டிஆர்பி ரேட்டிங் நம்ம எல்லா பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10th பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 இந்த தடவை பார்க்கும்போது செகண்ட் பிளேஸை ரீச் பண்ணியிருக்காங்க. 5.84 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் 11th பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 சீரியல் ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்தியா ராகம் ரேட்டிங் வந்து 5.62. நெக்ஸ்ட் வந்து பாக்கியலக்ஷ்மி 5.62 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அண்ணா 12th பிளேஸில் இருக்காங்க. ரேட்டிங் வந்து 5.47. ஸோ போன தடவை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ணா வந்து 3rd 4th போயிட்டுருக்கு. இந்த தடவை செகண்ட் பிளேஸில் வந்து சந்தியா ராகம் ரீச் பண்ணியிருக்காங்க. 3rd பிளேஸில் அண்ணா ரீச் பண்ணியிருக்காங்க. பட் ரேட்டிங் வந்து ஹை தான் 5.47. அதுக்கு ஆஃப்டர் 13th பிளேஸில் சின்ன மருமகள் இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் 5.46 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் 14th பிளேஸில் ஆஹா கல்யாணம் ரேட்டிங் வந்து 5.38 ரீச் பண்ணியிருக்காங்க. 15th பிளேஸில் வீரா இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் 5.16. இப்போ ஜீ தமிழில் சீரியல்ஸ் எல்லாமே 5 வேறு லெவல் ரேட்டிங்ஸோட போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 16th பிளேஸில் மகாநதி இருக்காங்க. ரேட்டிங் வந்து 4.55. வீவர்ஸ் எல்லாமே ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் 14th பிளேஸில் மல்லி இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் வந்து 4.53 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் சேஞ்ச் பண்ண ஆஃப்டர் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. அதுக்கு ஆஃப்டர் 18th பிளேஸில் இலக்கியா இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் 4.07. அதுக்கு ஆஃப்டர் பேக் டு பேக் ஜீ தமிழ் சீரியல் ரீச் பண்ணியிருக்காங்க. 19th பிளேஸில் நெஞ்சத்தை கில்லாதே 3.67. 20th பிளேஸில் வந்து வள்ளியின் வேலவன் 3.60. இந்த தடவை வள்ளியின் வேலவன் பேக் வந்து நெஞ்சத்தை கில்லாதே ஒரு குட் ரெஸ்பான்ஸோட போயிட்டுருக்கு. அதுக்கு ஆஃப்டர் 21th பிளேஸில் வந்து லக்ஷ்மி இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் 3.49. 22th பிளேஸில் புது வசந்தம் இருக்காங்க. அவங்களோட ரேட்டிங் 3.30. 23th பிளேஸில் வந்து ஆனந்த ராகம் ரேட்டிங் வந்து 3.22. நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ஒரு லாங் கேப் ஆஃப்டர் மாறி பார்க்கும்போது ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 24th பிளேஸில் இருந்தாலும் 2 இருக்கிறவங்க இப்போ பார்க்கும்போது 3.12 ரீச் பண்ணியிருக்காங்க. டாப் 25 ஆஃப் தமிழ்நாடு சீரியலில் நினைத்தாலே இனிக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் வந்து 3.04. ஸோ இதுதான் இந்த தடவை ரேட்டிங். ஸோ ரேட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த தடவை நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டாப் 5 அப்படின்னு சன் டிவி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் கயல், செகண்ட் பிளேஸில் 3 முடிச்சு, 3rd பிளேஸில் மருமகள், 4th பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே, 5th பிளேஸில் சுந்தரி வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியோட டாப் 5 சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சிறகடிக்க ஆசை, செகண்ட் பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர்,
தேர்டு பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி, ஃபோர்த்து பிளேஸில் சின்ன மருமகள், ஃபிஃப்த்து பிளேஸில் ஆஹா கல்யாணம் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் ஜீ தமிழோட டாப் 5 சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே போல் கார்த்திகை தீபம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் சந்தியா ராகம், தேர்டு பிளேஸில் அண்ணா, ஃபோர்த்து பிளேஸில் வீரா, ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து நெஞ்சத்தை கில்லாத ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டாப் சீரியல்ஸ் பார்க்கும்போது வந்து கார்த்திகை தீபம், சந்தியா ராகம், அண்ணா, வீரா போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங் 4 பாயிண்ட் சம்திங் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது நெஞ்சத்தை கில்லாத, வள்ளியின் வேலவன். ஸோ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபேவரட் சீரியல்ஸோட ரேட்டிங் தனியாக தெரிஞ்சுக்கணும்னா சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க.